ஓம் கால பைரவரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க பைரவர் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, சந்தோஷமாக இருந்து பல நாட்கள் ஆயிற்று. சந்தோஷம் என்ற சொல்லே என் வாழ்வில் இல்லாமல் போயிற்று. தயவு செய்து என்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்பா என்றுதான் இந்நாட்களில் நீ என்னிடம் வேண்டுதல் வைக்கின்றாய். என் தங்கமே, உன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதுதான் இந்த தகப்பனின் வேலை. இதோ நீ தேடிய சந்தோஷத்தை உன்னிடம் சேர்க்கவே இன்று நான் வந்துள்ளேன். இப்பொழுது நான் கூறுவதை பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாகவும் கேள். நிச்சயம் முடிவில் புன்னகைப்பாய். நீ தேடிய சந்தோஷத்தை பெற்று முகமலர்ந்தே செல்வாய். சரி, இப்பொழுது இந்த உலகில் யாராவது முழுமையாக சந்தோஷமாக இருக்கின்றார்களா? உன்னை சுற்றி இருக்கும் நபர்களில் முழுமையான திருப்தியான சந்தோஷத்தை அடைந்து விட்டேன் என்று கூறுபவர்கள் எவரேனும் இருக்கிறார்களா? எல்லோரும் சந்தோஷத்தை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். யாரும் அதை அடைந்த மாதிரி தெரியவில்லை. நான் சந்தோஷத்தை அடைந்து விட்டேன், இனி என் வாழ்வில் எதுவும் தேவையில்லை என்று யாராவது சொல்கிறார்களா? அதை மட்டும் அடைந்து விட்டால் அப்புறம் சந்தோஷமாக இருப்பேன் என்று எத்தனையோ நினைத்து அதனை அடைந்தும் இருக்கின்றோம். சந்தோஷம் வந்ததா? இல்லையே கண்மணி. எதை அடைய வேண்டும் என்று நினைத்தோமோ அதை அடைந்தவுடன் அதை விட பெரிது வேண்டும் என்ற மனம் அடுத்ததை நோக்கி பயணப்படுகின்றது. ஆகவே சந்தோஷம் என்பது ஒரு காணல் நீராகவே இருக்கின்றது. எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் நான் சந்தோஷமாகவே இருந்ததில்லை என்று புலம்பினாய் அல்லவா? இப்பொழுது உன்னுடைய வாழ்வில் உனக்கு என்னென்ன கிடைத்திருக்கின்றது, உன்னுடைய கையில் என்னென்ன இருக்கின்றது என்பதையெல்லாம் ஒரு பட்டியல் போடு. உனக்கு கிடைத்த அனுபவங்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டும் அவையெல்லாம் கிடைக்காதா என்று கனவு காண்பவர்கள் உலகில் கோடி. அவையெல்லாம் உனக்கு கிடைத்திருக்கின்றது. அவற்றை நினைத்து ஒரு நிமிடம் சந்தோஷமாக இருந்து பாரேன். இந்த மனித மனம் தனக்கு கிடைப்பதை நினைத்து சந்தோஷம் படுவதில்லை. தனக்கு கிடைக்காததை நினைத்து ஏங்கியே இந்த வாழ்நாளை கடத்துகின்றது. அதைதான் இப்போது நீயும் செய்து கொண்டிருக்கின்றாய். சந்தோஷமாக இருப்பது ஒரு குற்றம் என்று உன்னுடைய ஆழ்மனதில் ஆழ பதிந்துள்ளது. துக்கம்தான் நமது இயற்கையான நிலை. சந்தோஷம் என்பது எப்போதாவது வந்து போவது என்று நினைக்க ஆரம்பித்து விட்டாய். உண்மையில் உன்னுடைய வாழ்வில் நினைத்து பார்த்தால் சந்தோஷப்பட அவ்வளவு இருக்கின்றது. ஒவ்வொன்றையும் நினைத்து அத்தனை சந்தோஷப்படலாம். எல்லாவற்றையும் விடு. நீ எங்கும் சொத்து, சுகம், வீடு, வாசல், பதவி, பணம் என்று எல்லாவற்றையும் விட்டுவிடு. எந்த வித முயற்சியும் இல்லாமல் இயல்பாக உன்னால் மூச்சு விட முடிகின்றதா? இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் என்று தெரியுமா? ஆத்துமா என்கின்ற நோய் வந்து துன்பப்படுகிறவர்களை கேட்டுப்பார். மூச்சு விடுவது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் என்று சொல்வார்கள். நேற்று இரவு நன்றாக தூங்கினாயா? தூங்குவதற்கு ஒரு இடம் கிடைத்ததா? காலை முதல் ஒரு வேளையேனும் நிம்மதியாக உணவு உண்டாயா? இந்த அடிப்படை சந்தோஷம் கூட இல்லாத எத்தனையோ பேர் இருக்கின்றனர். இப்படி யோசித்து பார்த்தால் சந்தோஷம் உன்னுடைய வாழ்க்கையில் கொட்டி கிடைக்கின்றது. அல்ல குறையாத அளவு சந்தோஷம் உனக்குள் இருக்கின்றது. அவற்றை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இல்லாத ஒன்றை நினைத்து துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நீ ஒன்றை விரும்புவதும் உன்னுடைய ஆசையை என்னிடம் கேட்பதும் அதற்காக காத்திருப்பதும் தவறில்லை கண்மணி. முயற்சி செய்ய வேண்டியதுதான். பெரிதினும் பெரிது கேட்க வேண்டியதுதான். ஆனால் அது கிடைத்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்காதே. நீ வேண்டியது உனக்கு கிடைக்கும் வரை உன்னுடைய கையில் இருப்பதை வைத்துக் கொண்டு சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள். இப்பொழுது நீ சந்தோஷமாக இல்லாவிட்டால் அது கிடைத்தாலும் சந்தோஷமாக இருக்க மாட்டாய். கிடைத்த ஒவ்வொரு சந்தோஷத்தையும் அனுபவித்து பழகு.
இந்த நொடியில் எப்படி சந்தோஷமாக இருப்பது என்று பார். நாள் முழுவதும் சந்தோஷத்தால் நிரப்பிக் கொண்டு வா. இருப்பதில் சந்தோஷம் காண வேண்டும். ஒன்றை புரிந்து கொள், மனிதனின் இயற்கையான நிலையே சந்தோஷமாக இருப்பதுதான். துக்கம் என்பது நாமே தேடிக்கொள்வது. எதையும் தேடாமல் இருப்பதுதான் உண்மையில் சந்தோஷம். அன்பை கொடு, அன்பை விதைத்துக் கொண்டு வா. கிடைத்த அனைத்திற்கும் இறைவனுக்கு நன்றி சொல். கடல் போன்ற ஆனந்தம் உன் முன்னே கொட்டி கிடக்கின்றது. நீ அதை விட்டுவிட்டு கிளிஞ்சல்களை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய். சந்தோஷமாக இருக்க பழகு. ஒரு குறையும் இல்லை. நீ என்னிடம் வேண்டியது கிடைக்க பொறுமையாக காத்திரு. அதில் தவறேதும் இல்லை. ஆனால் அதுவரை உன்னுடைய சந்தோஷத்தை தவிர்க்காதே. காத்திருக்கும் போதும் சந்தோஷமாகவே காத்திரு. நீ சந்தோஷமாக காத்திருந்தாலே நீ தேடும் சந்தோஷம் உன்னை தேடி வந்தடையும். வாழும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாகவே கடந்து செல்பவன் அந்த சந்தோஷத்தை நிரந்தரமாக தகுதி வாய்ந்தவனாவான். ஒரு குழந்தையின் வாழ்க்கையை சற்று கவனித்துப் பார். அது பெரும்பாலான நேரங்களில் சந்தோஷமாகத்தானே இருக்கின்றது. அதனுடைய தேவைக்காக மட்டுமே அழ நேரிடுகின்றது. மற்ற சமயங்களிலெல்லாம் காரணமே இல்லாமலுமே கூட அது சிரித்து சந்தோஷமாகத்தான் இருக்கின்றது. இறைவன் சந்தோஷமான குழந்தையாகத்தான் மனிதனை படைத்தான். காரணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சந்தோஷமாக இருப்பதுதான் மனிதனின் இயற்கையான நிலை. நீயாக தேடிக்கொண்ட துக்கத்தை கையிலிருந்து விட்டுவிடு. இறைவனாக உனக்கு அளித்த சந்தோஷத்தை கையில் எடுத்துக்கொள். சந்தோஷம் இருக்கும் உள்ளத்தில் இறைவன் குடியிருக்கின்றான். அதை உணர்ந்து ஆனந்தமாக இரு. நீ இப்போது பேசினாலும் யாரிடம் பேசினாலும் ஒரு சிறு புன்னகை உன்னுடைய உதட்டில் இருக்கட்டும். உன்னுடைய வார்த்தைகளில் ஒரு மெல்லிய சிரிப்பு இளைப்பாறட்டும். இவ்வாறு உன்னுடைய வார்த்தைகளில் தேன் கலந்து சந்தோஷத்தை கலந்து பேசிப்பார். உன்னுடைய எதிரில் இருப்பவர்களும் உன்னுடைய வார்த்தைகளை கேட்பவர்களுமே கூட சந்தோஷிப்பார்கள். இந்த சந்தோஷத்தை பரப்பும் கருவியாக நீ செயல்படு. உன்னுடைய வாழ்வில் அந்த இறைவன் சந்தோஷத்தை நிரப்புவான். என் சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று எண்ணிக்கொள்ளாதே. சந்தோஷமாக இருந்தாலே உன்னுடைய சங்கடங்கள் தீர்ந்துவிடும். எனது இந்த வார்த்தைகளை இறுதி வரை கேட்டுவிட்டாய் அல்லவா? இன்று முதல் மகிழ்ச்சியாய் மட்டுமே இரு. உன்னுடைய சந்தோஷ வாழ்வினை எடுத்துக்கொண்டு நான் உன்னை தேடி வருகின்றேன். நீ தேடிய சந்தோஷம் நிச்சயம் உன்னுடைய கைகளில் கிடைக்கும். நான் அதை ஆசீர்வதித்து உன்னுடைய கைகளில் ஒப்படைக்கப் போகின்றேன். என்னை நம்பி சந்தோஷமாக மட்டுமே இரு. கவலைகளை தூக்கி தூர ஏறி. உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் மறந்துவிட்டு சந்தோஷமாக இருக்க முயற்சி செய். சந்தோஷமாக இரு. மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும்.